வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு ஃபைனான்ஸ் வீடியோல we are going to discuss about the three pillars of the wealth. Three pillars of the wealth. முக்கியமான பில்லர் வந்து மைண்ட் செட், மனப்பக்குவம். தேவையில்லாத பொருட்களை வாங்கினால் தேவையான பொருட்களை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மனப்பக்குவம் வந்து வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். தனது தொழில் சம்பந்தமாகவும் முதலீடு மற்றும் சேமிப்பு தொடர்பான புத்தகங்கள் மற்றும் பிடித்த புத்தகங்களை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழக்காத மன வேண்டும். So mindset is the one of the important pillar for the wealth creation. Second important pillar for the wealth creation is the habits, பழக்கம். தொடர்ச்சியாக முதலீடு, சேமிப்பு, உடற்பயிற்சி, நல்ல பழக்கங்களை விடாமல் ஒவ்வொரு நாளும் நீண்ட கால நோக்கில் செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீண்ட கால நோக்கில் செயல்படுத்தும் போது அது பழக்கமாகிவிடும். ஸோ நல்ல பழக்கங்களை மட்டுமே இந்த மாதிரி ஹேபிட்டுக்கு பழக்கத்திற்கு உட்படுத்த வேண்டும். கெட்ட பழக்கங்களை விட்டொழிக்க வேண்டும். ஸோ மூன்றாவது பில்லர் ஃபார் த வெல்த் கிரியேஷன் இஸ் த மணி. தேர்ட் பில்லர் இஸ் த மணி, பணம். நீண்ட கால நோக்கில் பணத்தை முதலீடு செய்யலாம் அல்லது குறுகிய கால நோக்கில் பணத்தை சேமிப்பு செய்யலாம். சேமிப்பு எந்த நேரத்திலும் எடுத்து அவசர காலத்தில் பயன்படுத்த முடியும். முதலீடு நீண்ட கால நோக்கில் மட்டுமே இருக்க முடியும். சம்பாத்தியத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கு செய்யும் தொழிலில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை மேம்படுத்த வேண்டும். சொத்துக்களை உண்டாக்குவது, நிலம், தங்கம், பங்கு பத்திரம், நிறுவனங்களின் முதலீடு மற்றும் அறிவு சார்ந்த முதலீடு, புத்தகங்கள் எழுதுதல், யூடியூப் வீடியோ மூலம் சிறிய அளவிலான பணம் என்று பல வழிகளில் பணத்தை சம்பாதிக்க முயல வேண்டும். சிறு துளி பெருவெள்ளம் என்பதை போல சிறிய அளவிலான பணமும் நீண்ட கால நோக்கத்தில் முதலீடு செய்ய காம்பவுண்ட் எஃபெக்டில் அது பல்கி பெருகும். ஸோ 3 pillars of the wealth is mindset, habits and money. இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம்.